வணக்கம் தலைமையிலே. நின்று போனது இஸ்ரேல் லெபனான் சண்டை போர் நிறுத்தம் இன்றைக்கு முதற்கொண்டு புதன்கிழமை அதிகாலையிலிருந்து அமலுக்கு வந்திருக்கு. இஸ்ரேல் லெபனான் சொல்றதை விட இஸ்ரேல் லெபனானில் உள்ள இசபுல்லா பயங்கரவாத குழுவுக்கான போர் நிறுத்தம் அமலுக்கு வந்திருக்கு. போன மாதம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் சொல்லியிருந்தேன், இஸ்ரேல் லெபனான் சண்டை ஒரு மாதத்துக்குள் நிச்சயமாக முடிவுக்கு வரும். இஸ்ரேல் காசாவோட சண்டை ஒரு வருஷம் நீடிக்குன்னு சொல்லியிருந்தேன். மிக துல்லியமாக நிறைவேறிருக்கு. இன்னைக்கு நின்று போயிருக்கு. இது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, இஸ்ரேலுக்குன்னு சொல்லி ஒரு குறிக்கோள் இருக்கும். அந்த குறிக்கோள் நிறைவேறக்கு இத்தனை நாள் எடுத்துக்கோன்னு சொல்லி தெரியும். அதை வச்சு தான் சொன்னேன் ஒரு மாதம் சொல்லி அவருடைய குறிக்கோளில் நிறைவேறிருக்கு. இன்னைக்கு சண்டை நிறுத்தம் அமலுக்கு வந்திருக்கு. இந்த சண்டை நிறுத்தத்துக்கு தலைமை எடுத்தது அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் நாடுகள் இருவரும் சேர்ந்து அது பண்ணாங்க. இந்த சண்டை நிறுத்தம் என்ன சொல்லுது இன்னைக்கு அப்படின்னா, இஸ்ரேலுடைய படைகள் முற்றாக லெபனானிலிருந்து வெளிவந்துடணும். கம்ப்ளீட்டாக எல்லாம் வெளியேற்று வந்துடணும். லெபனானில் உள்ள இசபுல்லா பயங்கரவாத குழுக்கள் இஸ்ரேலுடைய பார்டர் அங்கே ஆரம்பிக்கிறது வந்து ஒரு 18 கிலோமீட்டர் தாண்டி போனால், லெபனானுக்குள்ளே தாண்டி போனால் லித்தானி அப்படின்னு ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆற்றுக்கு அந்த பக்கம் போயிடணும். இஸ்ரேல் அந்த எல்லைக்கோட்டிலேருந்து இஸ்ரேலுக்குள்ளேயே வந்துடணும். இந்த லெபனான் இசபுல்லா பயங்கரவாத குழுக்கள் 18 கிலோமீட்டர் தாண்டி லெபனானுக்கு அந்த பக்கம் உள்ள லித்தானி ஆற்றுக்கு அந்த பக்கம் போயிடணும். அப்போ இந்த 18 கிலோமீட்டர் நிலப்பரப்புக்கு லெபனானுடைய இராணுவ வீரர்கள் 5000 பேர்த்துக்கு மேற்பட்டவர்கள் அங்கே வந்து பாதுகாப்பு பண்ணணும். திரும்ப இசபுல்லா வராதபடி அவங்க பாதுகாவல் செய்யணும். சர்வதேச யூஎனுடைய படைகளும் அங்கே இருக்கணும். ஏற்கனவே யூஎன் படைகள் அங்கே தான் இருக்காங்க. அதுவோட இப்போ புதுசாக 5000 லெபனான் இராணுவ வீரர்கள் வந்து அங்கே நிற்கணும் அப்படிங்கிறாங்க. இப்போ லெபனான் இராணுவ வீரர்கள் வந்துகிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் இராணுவ வீரர்கள் படிப்படியாக வெளியே வந்துட்டு இருக்காங்க. இது சில 1 மாதங்கள் 2 மாதங்கள் ஆகுங்கிறாங்க இஸ்ரேல் இராணுவம் வெளியே வரக்கு. அவ்வளோலாம் ஆகாது. ஒரு சில நாட்கள்லேயே முற்றாக வெளியே வந்துடுவாங்க. வெளியே வந்து இவங்க எல்லைக்கு வந்து கேட்டை போட்டிக்குவாங்க. அந்த பக்கம் லெபனானுடைய இராணுவ வீரர்கள் 5000 பேரும் சர்வதேச இராணுவ வீரர்களும் பாதுகாவல் செய்வாங்க. அதே போல் இனிமேல் லெபனானில் வந்து லெபனான் இராணுவ வீரர்கள், போலீஸ் அதிகாரிகள், போலீஸ்காரங்க, பாதுகாப்பு படை வீரர்கள் தவிர யாருமே ஆயுதத்தை கையில் வச்சிருக்கக்கூடாது. இது ஒரு புதிய இந்த அமைதி தீர்வுல இதுவும் சொல்லப்பட்டிருக்கு. ஆயுதங்கள் யாரும் வைக்கக்கூடாது. அப்படி பார்த்தீங்கன்னா இசபுல்லா இனிமேல் ஆயுதங்கள் எடுக்கக்கூடாது. ஒரு 2 மாதத்துக்குள்ள இந்த சுமூகமான தீர்வு முழுமையாயிடணும். 2 பேரும் இனி எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இதை முடிச்சுக்கிட்டாங்க. நேற்று இரவு இஸ்ரேலில் வந்து பாதுகாப்பு மந்திரி சபை அது கூடி அதில் 10 பேர் இருக்காங்க. 9 பேர் இதுக்கு ஆதரவாக போட்டாங்க. ஒரே ஒருத்தர் எதிர்த்து போட்டார், இத்தமார் பென் கவீர். அவர் எந்தவித சமரசமே ஏற்றுக்க மாட்டார். அவர் மட்டும் ஏற்று ஓட்டு போட்டு இந்த தீர்மானம் இஸ்ரேலில் வெற்றி பெற்றிருக்கு. இன்றைக்கு வந்து அமலுக்கு வந்திருக்கு. இதில் ஒரு கூடுதல் தகவல் என்னென்னா, இதுக்கப்புறம் இதை பார்த்தோன்னே ஹமாஸ் பயங்கரவாத குழு தலைவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்களும் சரண்டர் ஆகிறோம், கிட்டத்தட்ட சரண்டரே ஆகிறோம், ஆயுதங்கள்லாம் கைவிட்டுறோம், எங்கள் கூட அமைதி பேச்சுவார்த்தை ஏற்படுத்துங்க, பணைய கைதிகள் பிடிச்சு வச்சிருக்க பணைய கைதிகளை தேடி பிடிச்சி மீட்டு உங்களுக்கு கொடுக்குறோம், அதை உடனே அத்தனை பேர்த்தையும் கொடுக்க மாட்டியும் ஒவ்வொருவராக தேடி பிடிச்சி இஸ்ரேலுக்கு ஒப்படைக்கிறோம், ஒப்படைக்கும் போது நீங்களும் உங்கள்கிட்ட இருக்க பாலஸ்தீன கைதிகளை எங்கள்கிட்ட ஒப்படைங்க, முதல் எங்களுக்கும் போர் நிறுத்தம் பண்ணுங்கன்னு அவங்க வந்து இன்னைக்கு அவங்க ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஆகும்னு தெரியல. ஆக மொத்தம் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்குமான போர் நிறுத்தம் ஒரு பகுதியில் ஒரு வழியாக முடிஞ்சிருக்கு. இந்த போர் நிறுத்தத்தை வந்து இஸ்ரேலும் இசபுல்லாவும் ஏன் ஏற்றுக்கிட்டாங்க? இவ்வளோ குறுகிய காலத்தில் ஏன் ஏற்றுக்கிட்டாங்க? முதல்ல வந்து இஸ்ரேல் தரப்பில் ஏன் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா, அந்த லெபனானுடைய நிலப்பரப்பு நான் ஏற்கனவே சொன்னது போல் அது இசபுல்லாக்கு மறைந்திருந்து தாக்கும் கொரில்லா தாக்குதலுக்கு சாதகமான நிலப்பரப்பு. அதனால் ரொம்ப நாட்கள் அங்கே நிலத்தில் அவங்க தங்கி இருக்கவே மாட்டாங்க, வெளியே வருவாங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஆனால் வான்வழியாக தாக்குதல் நடத்தலாம். எப்படி வேணாலும் வான்வழியில் போய் லெபனானுக்குள்ளே போய் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தலாம். திருப்பி அவங்களால தாக்க முடியாது, தடுக்க முடியாது. நிலப்பரப்பில் அவங்க இருக்கவே மாட்டாங்க. அது முதல் காரணம். 2வது, முழுக்க அவங்களுடைய கவனத்தை காசா பக்கம் தான் திருப்பணும். அதாவது ஒரே நேரத்தில் 2-3 பக்கம் சண்டை போடுறது புத்திசாலித்தனமே கிடையாது. தவிர்க்க முடியாத சந்தர்ப்பம் வந்தால் தவிர பல முனைகளில் யாருமே போருக்கு போக மாட்டாங்க. அதன்படி பார்த்தா இந்த லெபனான்லேருந்து வெளியே வந்துக்கிட்டு
அவங்களுடைய முழு கவனத்தையுமே இந்த ஹமாஸ் பக்கம் திருப்புவாங்க, காசா பக்கம் திருப்புவாங்க. ஹமாஸை வந்து இன்னொரு 40% இல்லாமல் பண்ணும், நிச்சயமாக அது பண்ணுவாங்க. மூணாவது முக்கியமான காரணம், ஆயுதங்களையும் வெடிமருந்துகளையும் சேர்த்தணும். இந்த போர் வந்து 1 வருஷத்துக்கு மேலே தாண்டி போய்கிட்டே இருக்கு. லெபனானுக்குள்ள மட்டும் எனக்கு தெரிஞ்ச வந்து அவங்க வந்து லட்சக்கணக்கான கிலோ வெடிமருந்து உபயோகப்படுத்தியிருப்பாங்க. எந்த ஒரு இராணுவமும் 3 மாதத்துக்கு போர் பண்ணும்போது அவங்க கையில் இருக்க ஆயுதங்கள்லாம் தீந்துடும், வெடி மருந்துகள் தீந்துடும். அதனால் இனி வந்து ரொம்ப வேகமாக வெடி மருந்துகளையும் ஆயுதங்களையும் சேகரிப்பாங்க. அதுக்கான ஒரு கேப் எடுத்துக்கிறது தான். அதே மாதிரி தொடர்ந்து போர் பண்ணிக்கிட்டே இருந்தால் ஒரு சலிப்பு ஏற்படும். 1 வருஷம் தாண்டி போர் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது ராணுவ வீரர்களுக்கு ஒரு சலிப்பு ஏற்படும். இதையெல்லாம் மனசில் வச்சு தான் இஸ்ரேல் வந்து இந்த சண்டை நிறுத்தத்துக்கு ஒத்துருக்குறாங்க. ஹிஸ்புல்லா ஏன் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா, மிகப்பெரிய இழப்பை வந்து இஸ்ரேல் கொடுத்துட்டாங்க ஹிஸ்புல்லாக்கு. அவங்க வந்து சரியாக சொல்லணும்னா 3000க்கு மேற்பட்ட ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டாங்க. அவங்களுடைய கட்டமைப்புகள், இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு உருவாக்கிய கட்டமைப்புகள், மிகப்பெரிய கட்டடங்கள், அவங்களுடைய சுரங்க பாதைகள், கிலோமீட்டர் கணக்கான சுரங்க பாதைகள், அவங்களுடைய வங்கிகள் போன்ற மிகப்பெரிய கட்டமைப்புலாம் தரமட்டம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லணும். இது எல்லாத்தை விட முக்கியமானது, இந்த ஹாசன் நஸ்ருல்லா கொல்லப்பட்டது. ஹிஸ்புல்லா தலைவர், ஹிஸ்புல்லானாவே ஹாசன் நஸ்ருல்லா தான். அவனை கொன்னது வந்து மிகப்பெரிய இழப்பு ஹிஸ்புல்லாக்கு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹாசன் நஸ்ருல்லாவோட சவ ஊர்வலம் கூட நடத்த முடியல அவங்களால. இனி வந்து இந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறம், அமைதி திருமணத்துக்கு அப்புறம் வேணால் செய்யலாம் அவங்க. ஹாசன் நஸ்ருல்லா கொல்லப்பட்டது. அதற்கடுத்த தலைவர் ஹாசன் நஸ்ருல்லாவோட கசின்பாங்க, அவனுமே அதே மாதிரி ஆள் தான். ஆனால் பதவியேற்க முன்னாலே அவனையும் கொண்டு காமிச்சாங்க. 2வது 3வது இப்போது இருக்க தலைவர், ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் இதுக்கு பயந்து லெபனான்லே இல்லை, அவர் பதவியேற்ற தினம் முதற்கொண்டு ஈரானில் தான் ஒளிஞ்சிருக்காரு. ஈரான்லேருந்து தான் பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. அவ்வளோ பயமாயிடுச்சு அவங்களுக்குலாம். அவர் வந்து பதவியேற்ற நாளில் வந்து ஈரான் சொல்லியிருந்தாங்க, ஹிஸ்புல்லாக்கு இவர் தான் இனிமேல் தலைவர் அப்படின்னாங்க. அப்போ இந்த இஸ்ரேலில் இருக்கிற டிஃபென்ஸ் மினிஸ்டர் யோவ் காலண்ட் முதல்ல இருந்தார். அவர் வந்து குறிப்பு ஒன்று எழுதியிருந்தார் அவருடைய எக்ஸ் பக்கத்தில், தலைவர்னு சொல்லாதீங்க, தற்காலிகமாக டெம்பரரி தலைவர்னு சொல்லுங்க அப்படின்னாங்க. அந்த மாதிரி அழிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி மறைமுகமாக சொல்கிறது. அந்த தலைவரில் கொண்டது வந்து ஹிஸ்புல்லாக்கு மிகப்பெரிய இழப்பு. ஹிஸ்புல்லாவும் சரி, ஹமாஸும் சரி, தலை இல்லாத நச்சு பாம்புகள் தான் சொல்லணும். 2 நச்சு பாம்புகளுக்கும் தலை எடுக்கப்பட்டிருக்க, தலை இல்லாமல் அந்த 2 நச்சு பாம்புகள் தான் இருக்குன்னு சொல்லணும், ஹிஸ்புல்லாவும் ஹமாஸும். இல்லைன்னா வந்து இப்போ நஸ்ருல்லாலாம் கொல்லாமல் இருந்தால் இந்த போர் நிறுத்தத்துக்கு இந்த மாதிரி ஆயுதமெல்லாம் எடுக்கக்கூடாதுங்கிற நிபந்தனைகளை அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. பட் இன்னைக்கு வேற வழியில் மிகப்பெரிய இழப்பு கொடுத்துட்டாங்க. அதே போல் இஸ்ரேல் சொல்கிறபடி நம்ம சொல்லணும் அப்படின்னா, பழைய ஹிஸ்புல்லா இப்போ இல்லை. இவங்க இஸ்ரேல் தரப்படை உள்ளே போய் மிகப்பெரிய இழப்பை கொடுத்து கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னால் அந்த ஹிஸ்புல்லாவை கொண்டு போய் விட்டாங்க. அதுவும் இந்த ஹாசன் நஸ்ருல்லாவோட இடத்த யாராலும் நிரப்பவே முடியாது. 30 வருட தலைவன் ஆளுமை, அதுக்கு இனி ஒரு ஆளையும் அவன் கொன்ற முடியாது. மிகப்பெரிய இழப்பு. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஹிஸ்புல்லா எப்படி இருந்ததோ அந்த காலகட்டத்துக்கு கொண்டு போய் விட்டாங்க. அதே போல் இஸ்ரேல் ராணுவம் இன்னொன்று எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க, இனி வரும் நாட்களில் ஏதாவது ராக்கெட் அனுப்புறது அல்லது அந்த ஹிஸ்புல்லா வந்து ஆயுதங்கள் சேர்த்துறது, சுரங்கங்கள் தோன்றது அப்படின்னா நிச்சயமாக தாக்குதல் நடத்துவோம்னு சொல்லி குறிப்பு கொடுத்துருக்காங்க. தாக்குதல் அப்படின்னா திரும்ப வந்து தரைப்படைகள் உள்ளே போகாது, வான்வெளியில் நிச்சயமாக நாங்கள் தாக்குதல் நடத்துவோம்னு சொல்லியிருக்காங்க. அது இந்த அக்ரிமெண்ட்டில் இருக்குது. அதனால் இனிமேல் பழைய மாதிரி ஹிஸ்புல்லா செயல்பட முடியாது. செயல்படும் அவங்களால கூடாது. அந்த தலைவர்களாக இல்லாத மிகப்பெரிய இழப்பை செஞ்சது. காசாவோட போர் நிறுத்தம் வருமானு தெரில, ஒருவேளை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ ரொம்ப குளிர்காலம், மிகப்பெரிய குளிரான காலம். காசா இஸ்ரேல் அந்த பகுதியெலாம் மக்களுக்கு வீடு இல்லை, எல்லாம் டென்ட்டில் இருக்காங்க, சாப்பாடு இல்லைங்கும் போது மிகப்பெரிய பிரச்சனை அங்கே போயிட்டு தான் இருக்குது. மக்களுமே வந்து கிட்டத்தட்ட 1,80,000 பேர் காசாவில் மட்டும் கொல்லப்பட்டிருக்காங்க. ஹமாஸ் வந்து இதை ஏற்றுக்குச்சு, நாங்கள் வந்து சண்டை நிறுத்தத்துக்கு வந்துடுறோம், நாங்கள் ஆயுதங்களை கீழே போட்டுறோம், பணைய கைதிகளையும் பிடிச்சு கொடுக்குறோம். அப்படிங்கும்போது உலக நாடுகள் சொல்லுவாங்க, ஏன்பா அவன் தான் எல்லாத்துக்குமே ஒத்துக்கிட்டான்ல, ஆயுதத்தை கீழே போடுறேன்ட்டான், உங்கள் பணைய கைதிகளையும் தேடி பிடிச்சி தரேங்கிறான், அப்புறம் நீங்கள் நீ சண்டை போடுறீங்கன்னு ஒரு வேளை கேள்விகள் கேட்கலாம் காசாக்க சப்போர்ட் பண்ணி. ஆனால் அந்த மக்கள் மிகப்பெரிய சொல்ல முடியாத துன்பத்தை வந்து காசா சந்திச்சிருக்கு. இன்றைக்கி வந்து அங்கே டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து கழுதைகள் தான், கழுதைகள் வச்சு வண்டி மாதிரி செஞ்சு இழுத்துட்டு போகிறாங்க.
பழைய மின்சார வசதிகள் எதுவுமே இல்லை, எரிபொருள்கள் அங்கே இல்லை, சரியான உணவுப் பொருள் இல்லை. ரொம்ப ரொம்ப பரிதாபமான நிலைக்கு அந்த மக்கள் தள்ளப்பட்டிருக்காங்க. ஒருவேளை அங்கேயும் போர் நிறுத்தம் இனி வரும் ஒரு மாதம் அப்படிலாம் வரலாம். பட் லெபனானில் மட்டும் முடிஞ்சது தான் உண்மை. இங்கே வரலாம். ரொம்ப பெரிய பின்னுக்கு வந்து காசா தள்ளப்பட்டிருக்கு. இனி காசா கட்டணும்னா 100 வருஷத்துக்கு மேலே ஆகிடும். பழைய காசா வரணும்னா அதே போல் எக்காரணம் கொண்டும் பழைய நிலப்பரப்பு, காசா நிலப்பரப்பு அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது, எப்படியும் கிடைக்காது. மிகப்பெரிய இழப்புகள் அந்த பகுதிக்கு. இந்த பயங்கரவாதத்தை நேசித்த மக்கள், ரசிக்கும் மக்கள், வாக்களிக்கும் மக்கள்லாம் புரிஞ்சுக்குங்க. காசாவை பாருங்கள், லெபனானை பாருங்கள். கண்ணுக்கு முன்னால் தான் உலக நாடுகள், உலக மக்கள்லாம் பார்க்க தான் அடித்தாங்க. என்ன பண்ண முடிஞ்சுது? யார் தடுக்க முடிஞ்சது? ஒன்றுமே பண்ண முடியாது. உலக நாடுகள் வந்து இன்றைக்கி எதுக்குமே இந்த பயங்கரவாதத்துக்கு ஆதரிக்கிற மனநிலையிலே இல்லை, மிகப்பெரிய அழிவை கொடுத்துருவாங்க. அதே போல் இங்கே இருந்துக்கிட்டு ஃபயர் விடுற பயங்கரவாத பதர்கள் நீங்களும் பார்த்துக்கணும். நீங்கள் ஃபயர் விட்டீங்க, அழிஞ்சது யார்? 1,80,000 மக்களுக்கு மேலே காசாவில் அழிஞ்சாச்சு, 5,000க்கு மேலே லெபனானில் அழிஞ்சிட்டாங்க. என்ன பண்ண முடிஞ்சது? அங்கே இன்றைக்கி பால் இல்லை, சாப்பாடு இல்லை, வண்டி வாகனங்கள் இல்லை, எரிபொருள் இல்லை, கழுதைகளில் மாடுகளில் கூட்டு போகிறாங்க. கற்கால வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இனி பழைய மாதிரி கட்டுறக்கு 100 வருஷம் ஆயிருங்கிறாங்க. இந்த ஃபயர் விடுற பயங்கரவாத பதர்களை இதெல்லாம் நிறுத்திக்குங்க. இதுதான் இன்றைக்கி யதார்த்தம். அது மொத்தம் இஸ்ரேல், லெபனான், ஹிஸ்புல்லா சண்டை நிறுத்தம் ஒரு பக்கம், அது வடக்கு பக்கம் அமைதிக்கு வந்திருக்கு. காசாவோட வரலாம், வராமையும் போகலாம். ஏன்னா அவன் கொடுத்த வழி மிகப்பெரிய வழி. இது இந்த பிரச்சனைக்கு ஆரம்ப புள்ளியே அவனுக்கு தான், இந்த ஹமாஸ் தான். அவனுக்கு வந்து அக்டோபர் 7 வந்து அடிக்கலைன்னா இந்த பிரச்சனை எதுவுமே நடந்திருக்காது. கொடுத்த வழி மிகப்பெரிய வழி. அவ்வளோ சீக்கிரத்தில் அவங்ககிட்ட வந்து சண்டை நிறுத்தத்தை ஒப்பந்தம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. இன்னுமே அடிக்கணும்னு தான் நினைப்பாங்க. நன்றிகள்.